சகோதரர்களுக்கு தாய் குலத்தை தாக்கி தாழ்மைப்படுத்தின சகோதரர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். வெளியே செல்வதற்கு முன்பாக நீங்கள் போகும் பொழுது இந்த தோட்டத்திலே ஏதாவது சாத்தான சர்ப்பம் என்றால் புதிக்காவலை எடுத்து நசுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த வேளையிலே சாத்தான் தான் ஆதாம் ஏவாளும் அந்த ஏதேனை விட்டு போவதற்கு காரணம் என்று பறைசாற்றி நடுவர் அவர்களை சரியான தீர்ப்பு வழங்குவார் என்பது நன்றாக தெரியும். அவரோடு முழு நம்பிக்கையோடு கூட என்னிடம் சாத்தான் என்னை வஞ்சிக்கவில்லை. ஆகவே முழு நம்பிக்கையோடு கூட அவரோடு நான் அவர் மேல் நம்பிக்கை வைத்து நான் இடம் சாருகின்றேன். தேங்க்யூ. இரண்டு நகைகளின் துணையுடனே தங்களுடைய அணியின் கருத்துக்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார் மிஸ்டர் சார்ல்ஸ் அவர்கள். பாம்பின் கால் பாம்பறியும், சாத்தானின் இமெயில் அட்ரஸ் என்ன என்று தெரியவில்லை. ஒருவேளை www.palam.com என்று அறிகிறேன். மழை பெய்து ஓய்ந்தது போல் இருக்கிறது. இப்பொழுது நாம் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது பிளாக் பாக்ஸ் ஓபன் செய்யப்போகிறது. அந்த முடிவுகளை அறிவிக்க ஐயா பாண்டியன் அவர்களை அழைக்கின்றோம். பேசலாமா? ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஜோயல் எங்களுக்கு வந்து பட்டிமன்றத்துக்கு ஜட்ஜாக உங்களை போட்டுக்கிறாங்க. நான் வந்து தமாஷ் சொல்கிறேன். யோசனை சாதாரண ஆண்டிச்சில் நிறைய ஜோக் சொல்லுவாங்க. அந்த எப்போதுமே அந்த பட்டிமன்றத்துக்கு பங்கெடுத்ததில்லை, பேச்சியும் பங்கெடுத்ததில்லை, ஜட்ஜாக இருந்ததில்லை. நிறைய மியூசிக் காம்படிஷனில் ஜட்ஜாக போயிருக்கிறேன். வெதர் ரைசஸ் மியூசிக் காம்படிஷனுக்குள்ள நான் தான் சீஃப் ஜட்ஜ். அதுக்கப்புறம் நிறைய இப்போ வச்சுருந்து அதே போல் இந்த அப் டு 91, 92 வரையில் பார்த்துருந்தேன். அப்புறம் நீங்கள் வந்தோடனே அந்த கான்டாக்டில் நான் போயிடுச்சு. அதில் பட்டிமன்றத்தில் எடுத்த உடனே ஒரு ஜட்ஜாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ தான் வந்துருக்குது. நான் பேசுகின்ற வாய்ப்பு கூட கிடையாது சரியாக அந்த மாதிரி. சரி, இந்த பட்டிமன்றம் வந்து இப்போ சமீபமாக இப்போ பேப்பரில் படிக்கும்போது 1946 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் ஆங்கிலத்தில் தான் இது நடக்கும். ஏதாவது ஒரு டாபிக் ஒன்று கொடுத்து ஃபார் அண்ட் அகெயின் பேச வேண்டியது. அந்த மாதிரி இருக்கும்போது ராஜகோபாலாச்சாரியார் அப்போ மினிஸ்டராக இருக்கும்போது இது என்ன இங்கிலீஷில் நடத்திருக்கிறாங்க, அது மாதிரி பட்டு இதில் வந்து தமிழ்லேயும் அதை நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாரு. அப்போது அப்போ இருக்கிற தமிழ் ப்ரொஃபஸர் ராபி சேதுப்பிள்ளை அவர் என்ன சரி இதை நடத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த பட்டிமன்றத்தை முதல்ல ஒய்எம்சிஏல மெட்ராஸ் ஒய்எம்சிஏல 1946 ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து இந்த பட்டிமன்றம் நடந்து கொண்டே வருகிறது. இந்த பட்டிமன்றத்தில் இருக்கிற அந்த இது வந்து தீர்ப்பு, இது வந்து ரொம்ப சரியான, எப்போவுமே சரியான தீர்ப்பு வராது. அதாவது இது என்ன இதுன்னா ஒருத்தருடைய பேச்சு திறமை அது கொத்து. அதான் பட்டிமன்றத்தை கொஞ்சம் பின்னாடி வச்சிருக்கலாம் போல இல்லை. ஒவ்வொருத்தரும் அதை எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி எந்த முறையில் பேசுகிறாங்க அப்படின்னு அதுதான் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அது இருக்குது. மற்றபடி இதில் வந்து ஒரு பட்டிமன்றத்தினுடைய முடிவு வந்து சரியான முடிவு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. பெங்களூர் மோரிஸ் காலேஜில் ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் டேவிட் அதிசயநாதன் இருந்தார். அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து பச்சைபாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். பச்சைபாஸ் காலேஜில் ரொம்ப நல்ல தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் பேச்சு போட்டி இதெல்லாம் நடத்துறது விசேஷமாக இருந்தது.
அங்கே ஒரு ஏ குரூப் பி குரூப் அப்படின்னு இருந்ததுன்னா ஏ குரூப்பில் ஒருத்தர் சேர்ந்து ஒரு இதுக்கு ஒரு பாரா பேசுகிறாரு வைங்க, அவர் வந்து வெற்றி பெற்றார்னா திருப்பி அதே ஆள் இன்னொரு கூட்டத்தில் பி குரூப்பில் சேர்ந்து பேசினார்னா வெற்றி பெற்றுவார். அப்படின்னா என்ன, ஒரு தடவை சரின்றதும் ரைட்டுன்றதும் ஒரு தடவை ராங்ன்றதும் சரிதான் பார்க்கலாம். அது பட்டிமன்ற டிசிஷன்ஸ் வந்து எப்பொழுதுமே கரெக்டாக இருக்காது அப்படின்றது பொதுவான கருத்து. இப்போ நாம் கொடுக்குற டிசிஷன் கொடுக்குற சில பேர் ஒத்துக்கலாம், சில பேர் ஒத்துக்கலாம், போக மாட்டோம், போயிடணும். கரெக்ட் டிசிஷன் சப்ஜெக்ட் மேட்டர் அந்த மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் மேட்டர் எந்த பக்கம் டிசைட் பண்ணுறதோ அந்த பக்கம் டிசைட் பண்ணுறாங்க. ஆக இந்த மாதிரி பட்டிமன்றம் காம்படிஷன் வைக்கிறதுனா நம்முடைய திறமையை அதிகப்படுத்துறது. இப்போ மாதிரி இந்த மாதிரி ஒரு டாபிக் ஒன்று கொடுத்த உடனே ரொம்ப பேர் பைபிளில் எடுத்து இதுக்கு என்ன பேசலாம், நமக்கு இதுக்கு ஆதாரமாக என்ன பேசலாம், இதுக்கு ஆதாரமாக என்ன பேசலாம், ஒவ்வொருத்தருடைய அந்த அந்த அறிவானது அவருடைய பைபிள் பற்றிய ஒரு அறிவானது அதிகப்படுத்துறதை தவிர மற்றபடி இது ஒரு கட்டாயம் அது மாதிரி பாம்பு மாதிரி செய்யக்கூடாது, ஏவாள் மாதிரி செய்யக்கூடாது, ஆதம் மாதிரி இருந்துடக்கூடாதுன்ட்டு அது மாதிரி டிசிஷன் யாரும் எடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய பைபிள் பற்றிய அறிவு தான் அது அதிகப்படுத்துது. அதே மாதிரி தான் எல்லா பட்டிமன்றத்தினுடைய முடிவு அப்படி தான் இருக்கும். சில மேகசின்ஸில் போட்டிருக்கிறாங்க, இது என்ன பட்டிமன்றம் இது, ஒவ்வொருத்தரும் அந்த என்னென்னமோ கண்ணாமண்ணான்னு ஒன்றுத்துனா ஒரு தெய்வீக புருஷர்களாக அந்த இதில் இந்த எழுத்து போட்டுட்டு அவர்களை பற்றி அனாவசியமாக பேசுகிறாங்க. இது தகுமாதுன்ட்டு ஒரு மேகசினில் எழுதியிருந்தாங்க. ஏதாவது அவருக்கு காட்ஸ் ஏதாவது இருக்கும், கிருஷ்ணரை பற்றி ராமரை பற்றி ஏதோ போட்டுட்டு ஒருத்தர் கிருஷ்ணரை தாக்குறது ஒன்று ராமரை தாக்குறதுன்னு ரெண்டு பேருடைய மனசும் புண்படும். இது ஏன் இந்த மாதிரி பட்டிமன்றம் நடத்துகிறாங்க அப்படின்னு. சரி, நம்ம பட்டிமன்றம் நடத்துறது ஒரு முக்கியமான காரணம், அதாவது இந்த நம்மளுடைய வேத அறிவை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த பட்டிமன்றம் நடத்தலாம்ன்றது ஒரு முக்கிய அதுக்கு ஒரு அதான் அதனுடைய முடிவு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பாக இருக்கும். அதாவது வேதத்தை நன்றாக படித்து எல்லா இப்போ நிறைய காம்படிஷன்ஸ் நடந்ததில் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு சில்ட்ரனுடைய ப்ரிப்பரேஷனை அதிகப்படுத்துது. அதே மாதிரி பட்டிமன்றத்துக்கும் இந்த பாரு அந்த அகேன்ஸ்டாக பேசுகிறவங்களுடைய இதுவும் அதிகப்படுத்துகிறது. இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்கிற தலைப்பில் நாகமா நங்கையா அப்படின்னு பொழுது நான் ஒரு விதமாக இதை எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். எடுப்பேன். அதாவது நம்ம பைபிள் நடந்த சில முறைகள் சொல்லும்போது செய்யத்தக்கவளை செய்யாமலும் ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு சொல்லுவாங்க செய்யத்தக்கவளை செய்தார், செய்யத்தகாதவளை வந்து இது வந்து ஒரு காமன் பாயிண்ட் டிஃபெக்ட். எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு ரெண்டு பேரும் தவறுகளும் தான், பெண்களும் தவறுகள் தான், ஆண்களும் தவறுகள் தான். ஆமாம், சரி ஏன் சொல்கிறீங்க, நாங்கள் பெண்கள் தான் தவறு பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து செய்யத்தக்கதை தான் செய்கிறோம், செய்யத்தகாதவர்களே நாங்கள் செய்யறதில்லை நம்ம சொல்ல முடியுமா? எல்லாரும் அப்படி தான் சொல்கிறோம், செய்யத்தக்கவர்களே செய்யாமல் செய்யத்தகாதவர்களையே நாங்கள் செய்து கொண்டோம். அப்படின்னா எல்லாரும் ஒரு விதமான தவறு செய்து கொண்டு வருகிறோம். அதுதான் அது முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது ஒரு காமன் இதில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ நம்ம எடுத்து பார்த்தாங்கன்னா பாம்பு இப்போ சில பேர் சொன்னாங்க 5 அறிவுள்ள பிராணி 6 அறிவுள்ள மனுஷருக்கு ஒரு புத்தி சொல்லுமா இருக்குது. 5 அறிவுள்ள பிராணியை 6 அறிவுள்ள மனுஷருக்கு புத்தி வந்து சொல்லும் அப்படின்னா அது சரி, அப்படி சொல்லாதுன்னு அப்படி எடுத்துக்கிறாரா எடுத்தா. அப்போ அந்த பாம்பை பற்றி நம்ம என்ன யோசிக்கிறதுனா நம்ம கான்ஷியன்ஸ் அதான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது.
சில சமயத்தில் கான்ஷியன்ஸுக்கு ஒரே செய்வான், கான்ஷியன்ஸ் ஒன்று இருக்கும், அதுக்கு வேறு விதமான ஒரு காரியத்தை செய்திருக்கும். எல்லாருக்கும் போது இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. நான் வந்து கான்ஷியன்ஸ் அகைன்ஸ்டாக ஒன்றுமே செய்யறது அப்படின்னு யாராவது ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இது தப்புன்னு தெரியும், ஆனால் செய்திருந்தேன். எல்லாருக்கும் செய்யலாம், யாரும் எக்ஸப்ஷன் இல்லை. இப்போ பக்கத்தில் இருக்கிறது இவரும் எக்ஸப்ஷன் இல்லை, நானே எக்ஸப்ஷன் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களே எக்ஸப்ஷன் யாரும் இல்லை. எது செய்யத்தகாதுன்னு அது செய்யலாம். ஆக நம்முடைய கான்ஷியன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் இந்த நாகம்னு சொல்கிறாங்களே, சரி நாகம் பேசாத போனால் போகுது, 5 அறிவுள்ள பிராணி. வாட் டஸ் அவர் கான்ஷியன்ஸ் டே? இதை செய்ய சொல்லுதா? இந்த தவறை செய்யன்னு சொல்லுமா? சொல்லாது. தவறு செய்யாதன்னு சொல்லணும். சரி, அதன்படி நம்ம செய்கிறோமா? அதன்படி செய்யறதில்லை. இப்போ இதுதான் ஒரு ப்ராப்ளம். இந்த ஏவாள் விழுந்து போனதுக்கும் ஆதாம் விழுந்து போனதுக்கும் நம்ம எல்லாரும் விழுந்து போகிறதுக்கும் என்ன முக்கியமான காரணம் தான் நம்ம கான்ஷியன்ஸ். இப்போ கான்ஷியன்ஸை நீங்கள் நாகம்னு சொன்னாலும் சரி இல்லையா, நல்ல கான்ஷியன்ஸை குட் ஸ்பிரிட்னு சொன்னாலும் சரி, ஈவில் கான்ஷியன்ஸில் சாத்தான்னு சொன்னாலும் சரி, அதுதான் நமக்கு இருக்கிற விசேஷமானது. தவிர இந்த நம்முடைய கான்ஷியன்ஸ் நமக்கு அதுபடி நம்ம நடக்கணும். இது தவறு அப்படின்னு தெரிஞ்சுன்னா செய்யக்கூடாது, இது சரி அப்படின்னு செய்யணும். நம்மளை வந்து எல்லாருமே கான்ஃபிடென்ஸுக்கு சரியான செய்தான்றது ஒரு இந்த காலத்தில் சொல்ல முடியாது. நான் அப்படி தான் செய்தேன், அப்படி தான் செய்தேன், அவன் மேலே தப்பு இவன் மேலே தப்புன்ட்டு ஏதாவது ஒன்று போய் போட்டுறோமே தவிர நம்ம வந்து கான்ஃபிடென்ஸுக்கு படி செய்யணுமா? இப்போ அதே மாதிரி ஏவாள் விழுந்து போனது அவளுடைய கான்ஃபிடென்ஸ் ஏதோ விழுந்து பால் சாப்பிட்டா நல்லா இருக்குது. ஆதாம்கிட்ட கொடுத்த உடனே அவன் கொண்டு பார்த்து ஓ சொல்கிறான், அதனால் இது சாப்பிட்டா நல்லா இருக்கும், அதுவும் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தான் நம்ம இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் ஏவாள் மாதிரியும் ஆதாம் மாதிரியும் தான் இருக்கும். நம்மளுடைய இதில் ஏவாளுடைய கான்ஃபிடென்ஸ் இருந்தது, ஆதாமுடைய கான்ஃபிடென்ஸும் இருக்குது. அவங்களுக்கும் ஏவாளுடைய கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஆதாமுடைய கான்ஃபிடென்ஸும் இருக்குது. சரி, நம்ம என்ன செய்யணும், என்ன யோசிக்கணும், என்ன செய்யணுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்சர் வந்து நான் பிஜி படிக்கும்போது எங்கள் பிரின்ஸிபல் ஒரு சைக்காலஜி எஜுகேஷனல் சைக்காலஜி எடுத்திருந்தார். அந்த எஜுகேஷனல் சைக்காலஜியில் இந்த மாதிரி இருக்கலாம் ஒரு சிறந்த பதில் பைபிளில் தான் இருக்குது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரர்களே, உண்மை உள்ளவர்கள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரை உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளே சிந்தித்துக் கொள்ளுங்கள், அவைகளை பற்றியே பேசுங்கள், அவைகளையே செய்யுங்கள். இவைகளை செய்தால் இந்த மாதிரி நாம் பாவத்திலிருந்து நம்ம எழுந்து போகாதபடி நம்மளை காப்பாற்றிக் கொள்வோம். இதுதான் என்னுடைய பட்டிமன்றத்துக்கு முடிவாக கூறுகிறேன். நீங்கள் அதை எல்லாரும் இதை, ஏன்னா இது வந்து ஒரு பைபிள் வசனங்கள் இப்படி தான் செய்யணும். நம்மளே செய்யணும், செய்யத்தக்கவர்களை செய்யாமல். இப்போ கடைசியை பாருங்கள், உண்மை உள்ளவர்கள் இவைகளோ, அதே யோசிங்க, அதே பேசுங்க, அதே செய்யுங்க. இந்த பிள்ளைகளை சொன்னால் ஒன்றே செய்க, நன்றே செய்க, அதை இன்றே செய்க. சரி, இதோடு முடித்துக் கொள்கிறேன் என்னுடைய
1946 தொடங்கி 2001 வரை உள்ள நடைமுறை காரியங்களை அழகாக விளக்கி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வேதாகமத்தின் அடிப்படையில் நமக்கு ஆலோசனையாக கொடுத்து அருமையாக முடித்து கொடுத்திருக்கிறார் அந்த பட்டிமன்றத்தை. அவருக்கு உங்கள் சார்பாக நான் நன்றி கூறுகிறேன். மற்றும் இங்கு வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் உங்கள் அனைவருக்கும், இடையிடையே இசைத்து மகிழ்ந்துவிட்ட இசையமைப்பாளர் அவர்களுக்கும், நேரத்தை சரியாக கண்காணித்து மணியடித்த திரு ரவிராயல் அவர்களுக்கும் மற்றும் உங்கள் யாவருக்கும் எங்கள் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.